மையமுடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இயக்கச்சியில் இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பணிகள் அளிப்பு. முகாமியாளரை கதிரையில் கட்டி தீயிட்டு கொளுத்திய நபர் விசாரணைகள் ஆரம்பம். யாழ்ப்பாணம் திஸ்ஸ விகாரை சர்ச்சை வெளியானது அனுர அரசின் நிலைப்பாடு. தமிழர் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட ஆஸ்திரேலிய பிரஜை. திடீரென இடிந்து விழுந்து தொடர்ந்த நிலைய மேம்பாலம் வெளியான தகவல். யாழில் கழிவு வாய்க்காலில் மீட்கப்பட்ட சடலம் விசாரணைகள் ஆரம்பம். மோட்டார் சைக்கிள் மோதியதில் யாழில் முதியவர் ஒருவர் உயிரிழப்பு. காதலிக்க மறுத்த சிறுமி தீ வைத்து தப்பியோடிய காதலன். கனடாவில் கொலை குற்றச்சாட்டில் சிக்கிய 2 தமிழர்கள் தொடர்வென விரிவான செய்திகள். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி இயக்கச்சி பகுதியில் கண்ணகி அம்மன் கோயில் சுற்றாடலில் இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் சட்டவிரோதமாக அழித்தொழிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக காணியொன்றை தமதாக்கிக் கொள்வதற்காக சில விசமிகள் பனைமரங்களை அழித்தொழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நூற்றுக்கணக்கான பனைகள் சில நாட்களில் அழிக்கப்பட்டு குறித்த இடம் பாலைவனமாகி வருவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமாக பனை அபிவிருத்தி அதிகார சபை உட்பட அதிகார மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாதது மிகுந்த வேதனை அளிப்பதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த இடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இயக்கச்சி மக்கள் தெரிவித்துள்ளனர். காலை மாப்பிளகம குடமாலன தோட்டத்தில் தோட்ட முகாமியாளர் ஒருவரை கதிரையில் கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த தோட்டத்தில் பழமை வாய்ந்த தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் முகாமியாளரை தீயிட்டு கொளுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் குறித்த முகாமியாளர் கூச்சலிட்டதால் தோட்டத்தில் பணியாற்றும் நபர்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தீயை அணைத்துள்ளதுடன் அந்த நபரையும் எல்பெட்டிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். முகாமியாளரின் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் கடும் தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ வைத்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் திஸ்ஸ விகாரையின் பிரச்சினையை தீர்க்க அரசாங்கம் மிகவும் நேர்மையாக செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் சிலர் மத நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்து வருவதாகவும் பொத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினுதும சுனில் சனவி தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் திஸ்ஸ விகாரை பற்றி நிறைய செய்திகள் இருந்தாலும் அந்த விகாரை தொடர்பான தகவல்களும் எங்கள் தலையீடுகளும் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன. ஓர் அரசாங்கமாக திஸ்ஸ விகாரை தொடர்பான பிரச்சனையில் தேவையான நேர்மையான தலையீட்டை நாங்கள் எடுத்துள்ளோம். ஒரு அமைச்சமாக இருந்தாலும் அது நாடாளுமன்றத்தில் தெளிவாக தலையிட்டு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளது. திஸ்ஸ கோயில் தொடர்பில் அப்பகுதி மக்கள் எங்களை சந்தித்தனர். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரும் எங்களை சந்தித்தார். அவர்களுடன் நாங்கள் சுமூகமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். எனவே சிலர் இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக எழுப்பி மத நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக தெரிய வருகின்றது. இந்த குழு மத நல்லிணக்கத்தை அளிப்பதன் மூலம் இந்த அரசாங்கத்தை பற்றி தவறான கருத்தை உருவாக்க முயற்சி செய்து வருகின்றது. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உண்மையாகவே இந்த பிரச்சனையை தீர்க்க நாங்கள் தலையிட்டோம். 30 ஆண்டுகால போருக்கு பிறகும் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு மிகவும் உணர்திறன் வாய்ந்த பதிலை வழங்குவது ஒரு அரசாங்கமாக நமது பொறுப்பாகும். மேலும் இந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு தீர்ப்போம் என்பதை பொறுத்திருந்து பார்த்து முழு நாட்டையும் அழைக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் மாமாங்கம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மானிப்பாயை பிறப்பிடமாக கொண்ட 71 வயதுடைய செல்லத்துறை கங்காதரன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் ஆஸ்திரேலியாவிலிருந்து மட்டக்களப்பு மாமாங்கம் 6ஆம் குறுக்கு வீதியில் உள்ள வீடு ஒன்றில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன் படுக்கையில் இரவு நித்திரைக்கு சென்றவர் அதிகாலையில் நித்திரையில் இருந்து எழும்பாத நிலையில் அவர் உயிரிழந்ததைக் கண்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனை அடுத்து சடலத்தை மீட்ட காவல்துறையினர் சடலத்தை நீதிமன்ற அனுமதியை பெற்று பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரேத அறையில் ஒப்படைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். எக்கடோ என தொடர்ந்த நிலையத்தில் பயணிகள் மேம்பாலம் இரவு இடிந்து விழுந்ததால் மருதானையில் இருந்து காலி செல்லும் ஒரு வழிப்பாதை முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. பாலம் இடிந்து விழுந்ததில் பயணிகள் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும், ஆனால் இடிபாடுகள் ரயில் பாதையில் விழுந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலம் இடிந்து விழுந்ததால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் தனியார் மின்சார ஊழியர்கள் அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாற்றுப்பாதைகள் வழியாக பயணிகளை திருப்பிவிட தொடர்ந்த நிலையத்தில் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி கோப்பாய் சந்திக்கு அருகாமையில் உள்ள கழிவு வாய்க்காலில் இருந்து இனம் காணப்படாத வயோதிபரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியிலுள்ள வங்கிக்கு முன்பாக உள்ள கழிவு வாய்க்காலில் நேற்று நண்பகல் சடலம் காணப்படுவதாக கோப்பாய் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற திடீர் மரண விசாரணை அதிகாரி சடலத்தை பார்வையிட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறு கோப்பாய் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 4ஆம் வட்டாரம் மான்கும்பான் பகுதியைச் சேர்ந்து ஏரம்பு தட்சணாமூர்த்தி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த 16ஆம் தேதி இவர் பூப்புனித நீராட்டு விழாவுக்கு செல்வதற்காக வீதியை கடக்க முற்பட்டுள்ளார். இதன்போது அதிவேகமாக வீதியால் வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர் மீது மோதியதில் அவர் அவ்விடத்திலேயே மயக்கமடைந்துள்ளார். பின்னர் அவரை வேலனை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மேலதிக சிகிச்சைக்காக அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகேயுள்ள இளம்பவனம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தனது கணவரை விட்டு பிரிந்து தனது குழந்தைகளுடன் பறக்குமடியில் வசித்து வந்த நிலையில் 17 வயது மகளும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்த பழக்கம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு காதலாக மாறிய நிலையில் இவர்களின் காதல் வீட்டிற்கு தெரிந்ததும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து 17 வயது சிறுமி அந்த இளைஞரிடம் நாம் இருவரும் நண்பர்களாக பிரிந்து விடுவோம் என்று தெரிவித்ததாகவும், ஆனால் சந்தோஷ் விடாமல் தொடர்ந்து 17 வயது சிறுமிக்கு தொந்தரவு கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சந்தோஷ் மீது சிறுமியின் தாயார் பறக்குமடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை கொடுத்துள்ளார். இதனை விசாரித்த போலீசார் வழக்கை முடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பிறகும் சந்தோஷினால் பிரச்சினை வந்ததால் சிறுமியை அவரது தாயார் தனது தாயார் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். 17 வயது சிறுமி தனது பாட்டு வீட்டில் இருந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி சிறுமியின் அலறல் சத்தத்தை கேட்டு அருகில் இருந்தவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது தீ பற்றி எறிந்த நிலையில் 17 வயது சிறுமி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் தீயை அணைத்து சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் போலீசார் விசாரணைகளை நடாத்தியுள்ளனர். இந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் சந்தோஷ் தன்னை காதலிக்க வேண்டும் என தொந்தரவு கொடுத்ததாகவும், தான் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் அவரும் அவரது நண்பரான முத்தையா என்பவரும் சேர்ந்து தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் சந்தோஷ் மற்றும் அவரது நண்பர் முத்தையாயின் ஆகியோரை வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்துள்ளனர். கனடாவில் பிக்ரிங் பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் 2 தமிழர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மார்ச் மாதம் ஆரம்பத்தில் மார்க்கம் நகரைச் சேர்ந்த கோகிலன் பாலமுரளி என்பவர் மற்றும் டொரண்டோவை சேர்ந்த பிரணன் பாலசேகர் என்பவர் கடந்த 7 மற்றும் 8ஆம் தேதிகளிடையே ஒரு சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து முதலில் அவர்கள் இருவரும் மார்ச் 8ஆம் தேதி ஒரு கொலை சதியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலேயே கைது செய்யப்பட்டுள்ளனர். டொரண்டோ போலீசார் பிக்ரிங் நகரில் விசாரணை நடத்தியமைக்கான காரணங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று கைதான தமிழர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் மீது மேலும் 3 கொலை சதி குற்றச்சாட்டுகள் மற்றும் 2 சொத்து திருட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி நேற்று வெளியிடப்பட்ட நீதிமன்ற ஆவணங்கள் இந்த வழக்கு ஸ்கார்போவில் உள்ள ஒரு பேக்கரி மற்றும் பிக்ரிங்கில் உள்ள 2 உணவகங்களோடு தொடர்புடையது என குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் கோகுலன் பழமுரளி மற்றும் பிரசன்னன் பாலசேகர் இருவரும் எதிர்வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.